பிள்ளை ஆசைப்படுறது என்ன தெரியுமா? என்ன? நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கக்கூடாது, பிடி சுருட்டு அடிக்கக்கூடாது, வெத்தலை பார்க்க இப்படிதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா? அமையறது இல்ல. 100ல் 1 தான் அப்படி அமையும். ஆமா. குடிகாரனை கூட கல்யாணம் பண்ணு, திருத்தி போடலாம். கஞ்சா குடிக்கு பையில கூட கல்யாணம் பண்ணு, திருத்தி போடலாம். சரி. ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணாதடி. ஏண்டி என்ன ஆச்சு? கொலையாக்குறாங்க, நாசமத்து போறவங்க. கண்ட கண்ட சரக்கு குடிக்கிறாங்க, லோக்கல் சரக்கு. காரணமா வீரன் ஒரு சரக்கு வந்திருக்கான். சரி. முதல்ல தென்னங்கல்லு பனங்கல்லுன்னு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு உடம்ப திரகாத்தமா பாத்துக்குவாங்க. அப்படி அந்த தென்னங்கல்லும் பனங்கல்லும் குடிச்சுப்புட்டு 2 கிலோ கறி ஒத்த ஆம்பளை தின்னுவேன். மனுஷன் கலப்பைய தூக்கிட்டான்னு அப்படி இல்லடி, மைக் அப்படி இருக்கும். அந்த கலப்பையை வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. இப்ப இந்த கண்ட சரக்கை புடிச்சுப்புட்டு கலப்பை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சரக்கெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் குடிச்சு பாட்டில வெளியில ஓட்டுருக்காங்கல்ல, அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்து தான் சொல்றியா? இந்த சரக்கை குடிக்கிறாங்கல்ல, சரக்கை குடிச்சிட்டு வெளியில வர்றவங்க ஒரு வெத்தலை பாக்கு போடலாம். ஆமா. வாயில இருந்து வாடை வராது, ஒரு பீடா வாடை வராது. அதெல்லாம் செய்யறது கிடையாது. கணேஷ் போல எடுத்து உள்ளங்கையில கொட்டுறது, அப்படியே கசைக்கு உருட்டி திரட்டி ஆட்டுப்புழுக்க சைஸில் எடுத்துருவாங்க. ஆண்டவே வாய் எதுக்கு படைச்சிருக்கா? எதுக்கு படைச்சிருக்காங்க? நல்ல உணவுகளை சாப்பிட, நல்ல வார்த்தைகளை பேச. நம்ம ஆளுக்கு அதுக்கா பயன்படுத்துதுங்க. உதட்ட நீக்கிட்டு கணேஷ் போல உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியாம போகணும், நொச்சுன்னு. அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு சித்திரவதை. அதை உள்ள விரல விட்டு எடுப்பாரு, உள்ள இப்படி எடுத்துக்கிட்டு சட்டேர்னு அடிக்கிறது. அப்படியே அடுத்த மூஞ்சில மறுமாறி போய் ஒட்டிக்கிறோம். உனக்கெல்லாம் அப்படி புருஷன் அமையணும் முடியும். ஏன் உனக்கே அப்படி வைத்தறிச்சு நல்ல மாப்பிள்ளையே அமையும். எனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு. என்ன சொல்ற? நான் ஒருத்தர் லவ் பண்றேன். நீமா? ஏண்டி நாய் பையல உனக்கு என்னடி? யார் யாரோ காதலிக்க நீ பண்ண கூடாதா? அவர் இங்க தான் இருக்காரு. இங்க தான் இருக்காரா? நீ சொல்லி என் தலைமையில நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறா? என் தலைமையில சேர்த்து வைக்கிறேன். ஆளு கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாரு. கருப்பா இருப்பாரு. இங்க இருக்காரா? கட்டம் போட்ட கைலி கட்டி இருப்பாரு. நீ இல்ல. ஒண்ணே இல்ல. உன்னை சொல்லவே இல்ல. உனக்கு ரொம்ப ஆசை தான். உனக்கு அரக்கை பனியன் போட்டிருப்பாரு, காலர் வச்சு. அவர் ஏமாத்தாத, அவர் ஏமாந்து போயிட்டாருடி. உண்மையிலே அவர் ஏமாந்து போவாரு. ஒண்ணும் இல்ல, அவளை நம்பி தெரியும். நான் சொல்றத கேளு, ஏமாந்து போகாத. உன் கைலிக்குள்ள என்ன கிடக்குது அதான் என் பாவாடைக்குள்ளேயும் கிடக்குது. சொல்லிட்டே ஏமாந்து போகாத. அதுக்கு மேல உன் தலையெழுத்ததுதான். அப்புறம் நான் என்ன செய்யறது? சொல்லுடி. அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. யார காதலிக்கிற? யார் தெரியுமா? யாரு? இந்த உட்காந்து ஆபரேட் பண்றாரு பாரு, கருவாப்பைய. இவரா? சிரிக்கிறான் பாரு. அடி பாவி. சிரிச்சு ஆளை மயக்கி போடுவேன். இங்க பாரு, பாக்குறது ஒரு காம வெறியில பாக்குறாண்டி. அவரைத்தான் நான் லவ் பண்றேன். ஏன் தெரியுமா அவரை லவ் பண்றேன்? எனக்கு ஒரு டவுட். நீ அவரை தானே காதலிக்கிற? இவர்தான். அவர் தானே. அவர்ட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு வச்சு காதல் பண்ற? அதுவா, இப்ப நம்ம ஊரை எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு பாத்தியா? சீரியெல்லாம் போட்டு இங்க கொலா கட்டி அங்க கொலா கட்டி அழகா இருக்குல்லையா பார்க்க. கிராமத்தையே அழகு பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி எங்க ஊருக்கு இவர் தான் மைசெட்டு போடுவாரு. திருவிழாக்கா? பெரிய ஊர் எங்க ஊரு. இழுத்தடிச்சாம்பட்டி. எங்க கொலைசாமி கடப்பார முனி. அப்படியா? ஆமா, ரொம்ப கொலைசாமி, பொல்லாத சாமி. ஆமா ஆமா, கடப்பரம்டேனா ரொம்ப மோசமான சாமி. இந்த மனுஷன் கைலி அப்படி மடிச்சு கட்டிட்டு போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், ஒரு மரத்தை விட மாட்டாரு. சரி. கொல்லாய மேல ஏறி கட்டாம இறங்கவே மாட்டான் மனுஷன். என்னன்னா கட்டிடுவாரு. அப்படி அந்த தொழில் மேல ரொம்ப பக்தி. ஆமா இருக்கும். என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம். சரி. பக்கத்துல மாநகராட்சி குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன், திருவிழாக்கு போகணுமேனு. மாங்காய் மரத்துல சலசலம் சத்தம் கேக்குது. அச்சச்சோ, என்னடா சலசலம் சத்தம் கேக்குது? ஒருவேளை கலவாணி புழுங்க மாங்காய் கலவான்றாங்க போல இருக்கு. அவங்கள சத்தம் போடுவோம், கீழே விழுந்து கையை காலை உடச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறத விட்டுப்புட்டு மரத்துல இப்படி அண்ணாந்துதான் பார்த்தேன். என்ன ஆச்சு? ஆவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்துல உள்ள சட்டி போடாம எரிக்கா. பச்சையா தெரியற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. அத நீ பாத்துட்டியா? நானும் துரட்டி வச்சு இழுக்கலாம் பார்த்தேன். நீ மாங்காய் பச்சடி கேப்ப, மாங்காய் உருவ கேப்ப. எனக்கு அவட்ட இருக்குது ஒரு மாங்காய். எப்படி உனக்கு அதில் நான் பச்சடி தர முடியும்? ஆளெல்லாம் மாத்தினா கொண்டே விடுவேன். ஒழுங்கா உட்காந்துருக்கேன். நீ அவரை தான் காதல் பண்ண போறியா? அவரை தாண்டி நான் லவ் பண்றேன். அடியே, அவர் உன்னை லவ் பண்றாரா? உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. நீ வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளைக்குள்ள நீ என்ன கேக்குற? நீ லூசு, வயசுக்கு வந்துட்டியா வரலையா? நான் வந்துட்டேன். வந்து வீடியோ வச்சிருக்கேன் தெரியுமா? வீடியோ வச்சிருக்கேன். அடிக்கடி அதை பாத்துக்கோ. எங்க தாய் மாமா சீர் கொண்டு வந்த வீடியோ வச்சிருக்கேன். இல்ல, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்ன? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு முன்னால ஒரு 3 பொருள் போடுவாங்க, பாத்திருக்கியா? எனக்கு விளக்க, விளக்கமாறு, கருத்தருவா, இதெல்லாம் ஏன் போடுறாங்க? இத பேய் பிசாசு பின்னாடி வரக்கூடாதுக்காக போடுறாங்க. பேய் பிசாசு எதுக்கு பின்னாடி வருது? முன்னாடி வருதுங்க. லூசு
இது யாரு சொன்னா பேய் பிசாசு வந்து அண்டும்? எங்க வீட்ல அப்படி சொல்லி தாண்டி எனக்கெல்லாம் போட்டாங்க. வீட்டுல இந்த கிழவிய சும்மா இருக்க கிடையாது, சும்மா பொய்ய சொல்லி பிராட சொல்லி ஊரே ஏமாத்துறது. பதிலையா உலக்க ஏன் தெரியுமா போடுறாங்க? ஏன் போடுறாங்க தெரிஞ்சுக்கோ. சொல்லு. பேய் பிசாசு அண்டுமேங்கிறதுக்காக கிடையாது. வேற அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா, என்ன இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்த, மிளகா குத்த, மல்லி குத்த, அதுக்காகத்தான் அந்த உலக்க. விளக்க மாதிரி ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. சரி. அடுத்த உலக்கைய பார்க்கணும்னு நினைச்சா விளக்க மாதிரி புஞ்சுவோங்கிறதுக்காகத்தான் அந்த விளக்க மத்த போடுறாங்க. அந்த கருத்தருவா ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? அதை மீறி நீ தெரியாம உலக்கைய பார்த்துட்டேன்னு வையே, கருத்தருவால வச்சு பரட்டுன்னு கிழிச்சு போடுங்கிறதுக்காகத்தான் அந்த உலக்க. அதுக்கு இல்லடி, இந்த உரலை விட்டுட்டு வேற உலக்கைய வேற உரலை பார்த்தா சோழி முடிஞ்சுவாங்க. அதுக்காகத்தான் போறாங்க. சரி அம்மா பாத்தியா, மாதிரி இருக்கு. சரி அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம்.